நட்சத்திரம் நகருகிறது தான் சார். அதில் ஒரு சீன் வரும்ல கலையரசனுக்கும் எனக்கும், அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் மேகா ராஜன் தான் என்னை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அவர் நான் பண்ணுவேன்னு அவர் நம்பினார். அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. அவள் சுயமாக சில விஷயங்கள் அவளுக்காக பண்ணுறா. அது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். சுயமாக இல்லாமல் ரொம்ப ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பார்க்குறவங்களுக்கு அவள் கெட்டவளாக தெரியலாம். பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, அப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக நல்லவளும் சொல்கிறீங்க, கெட்டவளும் சொல்கிறீங்க. சொல்லலாம். எல்லா கேரக்டர்ஸும் அப்படி தானே சார். நம்மளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல, இப்படியும் இருக்கும். நம்மளே ஒரு ப்ராப்ளம் எண்டில் அவள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலோ என்னமோ, அவள் ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவள் போகணும்னு நினச்சாளா, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. இல்லை, அந்த மருமகளை நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, கரெக்ட். அது கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் பண்ணுறீங்களே, ரொம்ப தப்பாக தான் இருக்குது. அது அது எனக்கு ஆஸ் அ கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன். சிலதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன். பட் ஆனால் சில இடங்களில் நான் கண்கூட பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஒரு சின்ன மகள்கிட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு அன்பு இருக்கும். பெரிய மகள் அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன அது வேறு மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேலே. தன்னுடைய இடத்த பவரை எடுக்கிற ஒரு பெண், அது ஒரு கோவங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். லைஃப்லையும் பார்த்துருக்கேன், சில படங்கள்லையும் பார்த்துருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடிஞ்சது. இண்டஸ்ட்ரிக்கு புதுசு தான். ஸோ இன்னும் நாட்கள் இருக்குது தெரியறதுக்கு. ஏன்னா பண்ண வேண்டிய வேலையும் நிறையா இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு விபின் ராதாகிருஷ்ணன், தேங்க்ஸ் டு கீதா கைலாசம். எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேம் தான் ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். நிறையா ஹோம்ஒர்க்ஸ் பண்ணோம். அந்த டைலாக்ஸில் ஒர்க் பண்ணணும்னா என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர், அங்கேருந்து நான் அந்த திருநெல்வேலி சவுண்ட் அந்த ஸ்லாங்கு பிடிக்கிறதே எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஸோ அதை தாண்டி அந்த மண்ணோட மக்கள் கூட அங்கேருந்து நாங்கள் பழகினதும் அந்த ஊருக்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவங்களோட வாழ்வியலை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு திரையங்கோ அதை எங்களை பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு. திருநெல்வேலியிலேருந்து நாதஸ்வர வித்வான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணேன். மியூசிக் டைரக்டர் மக்பூல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் போகும்போது, ஸோ நீங்களே நேச்சுரலாக அந்த சிங் பண்ணுறதுக்கான விரல் அசைவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே மெனக்கெட்டு அதை நான் ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சா? அதில் உதாரணம் எங்கள் பாட்டியும் தான். ஓகே. ஆனால் எங்கள் பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன். ஏன்னா எங்கள் பாட்டி எப்படி எங்கள் அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த பெருமாள் முருகன் கதையை நான் படிச்சிருக்கேன். அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான். ஆனால் அந்த இது கரெக்டாக அப்படியே அந்த நல்லா வந்துச்சு. ஆனால் அந்த குடும்பத்தில் இவர் நாதஸ்வர வித்வானம் எப்படி உள்ள வந்தாருங்கிறத எனக்கு புரியல. அவர் ஏதோ இந்த கல்யாணங்கள்ல பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு. அவருக்குன்னு ஒரு தனக்குள்ள மனசுல தான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்காரு. எனக்கு முன்ன பின்ன பிடிச்சது கிடையாது. ப்ரொடியூசர் அஞ்சா இருக்கார் இல்லையா, கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர், அவர் நான் அதுதான் முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எப்படி நான் பற்ற வைக்கணும், கைக்குள்ள அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாமல் வச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த மாதிரி ஷார்ட் நல்ல வேலை வைக்கல, ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு. ஆனால் சில அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சாரு. எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு நினச்சி அவர் நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு. நான் பால்கனியில் உட்காந்து நிறையா நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். உண்மையாக நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான். முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன். பட் அதுக்கப்புறம் அதுவும் பண்ண பழகிடுச்சு. சொல்லிட்டு அப்பப்போ சின்னதாகிடும். ஸோ பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட். பட் எதுவுமே நிறையா டேக்ஸ், ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால எனக்கு 3 டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது. ஸோ அதனால் அது ஓகே. இல்லை, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. அதாவது கிழவன்க இந்த சுருட்டு பிடிக்கிறது வேற, அவங்க தான் அந்த புகையை உள்ள இழுப்பாங்க. ஓகே. ஆனா கிழவிகள் யாருமே உள்ள இழுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா, அது எங்க பாட்டிகிட்ட நான் கேட்டிருக்கேன். ஓகே. அதாவது ஒரு ஆண்மைத்தன்மை வர்றதுக்காகத்தான் அந்த சுருட்டு பிடிக்கிறது. அது மட்டும் இல்ல, சிகரெட்டை இழுத்துட்டு உடனே விட்டுருவாங்க, உள்ளுக்குள்ள கொண்டே போக மாட்டாங்க பெண்கள். ஓகே. ஏன்னா அதனாலதான் அந்த கற்பம் செதஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக அது ஆரம்பத்திலே பண்ணுவாங்க. ரெண்டாவது டைஜஷனுக்கு அது நல்லது அப்படிங்கிற ஒரு காரணம். அதனாலதான் அந்த சுற்று காரணம் வந்தது. இது நீங்க நல்லா இருக்குன்னு ஓரளவுக்கு சொன்னதே ரொம்ப சந்தோஷம். பாயிண்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அது உண்மைதான். நீ தாளிச்ச படங்கள்ல இது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு வெரி ஹாப்பி. ஒன்று, நான் பல் டாக்டர் கிடையாது. ரெண்டாவது, நான் டாக்டர் படிக்கிறது ஊர்ல. நான் அங்கே ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே கேப்ல தான் நான்
அம்மாவை பார்க்கறதுக்கும் அம்மா கிட்ட அந்த லவ் மேட்ரு எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்கே வரேன். இங்கே வந்து பார்க்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணன்கிட்ட இவங்ககிட்டயும் அண்ணிக்கிட்டேயும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது நான் ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ண தான் என்னடா நான் ஒன்று சொல்லான்னு வந்தால் இங்கே ஆல்ரெடி இவங்க வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க, இதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி என் பிரச்சனையும் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயந்து தான் இவங்க மூலியமாகவும் சரி அவங்க மூலியமாகவும் சரி நான் அது எப்படின்னா அம்மாக்குள்ளே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு ட்ராமா அண்ட் கான்ஃப்ளிக்டே கிரியேட் ஆகுது. இல்லை ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் தான் இருக்காங்கன்றது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். ஏன்னா அந்த லவ் போர்ஷன் வந்து ஹாஃப் த வேல தான் ஓப்பன் ஆகுது. எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி என்ன நினைக்க போகிறாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது காலம் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் அந்த தியேட்டரில் இருக்கும்போது நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ ஓவராலாக சொசைட்டியாக எவால்வ் ஆகும்போது எங்கள் அம்மாவுமே கொஞ்சம் ஆகணுன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்குது. ஓகே, ஓவராலாக செல்ஃபிஷ் நோக்கம் கிடையாது. இது வந்து ஸ்டோன் பெஞ்சோட புது முயற்சி தாங்க. இது வரைக்கும் நாங்கள் தயாரித்த படங்கள் மட்டும்தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று 777 சார்லி வந்து ரக்ஷித் ஷெட்டி ஒரு நல்ல நண்பர், அது தமிழில் ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி தான். அவங்க கொட்டுக்காளி பண்ணாங்க. ஆனால் ஸ்டோன் பெஞ்ச்லேயும் நாங்கள் நிறையா இன்டர்நேஷ்னல் பண்ணிகிட்ருக்கோம். நியூஸாக வெளியே சொல்லலை, அதுதான் ஒரே வித்தியாசம். சன்டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரீமியர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிருக்கு, ராட்டர்டாமுக்கு ஒன்று போயிருக்கு. இதெல்லாம் பட் நியூஸாகவோ இதாகவோ நாங்கள் வெளியே விடலை. பட் வி ஆல்வேஸ் ஹேவ் அ பேஷன் ஃபார் சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஒரு துவக்கமாக பார்க்குறோம். இதை தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அதுக்கான அப்ரிசியேஷன் அண்டு ரெஸ்பான்ஸ் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சினிமாக்கே இது நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். எனக்கு மற்ற அவங்க எழுதியிருந்த வார்த்தைகள்லாம் விட அது கொஞ்சம் பெட்டர் வார்த்தையாக இருந்துச்சு. அதனால நான் பரவாயில்லன்னு இன்ஃபேக்ட் நான் சிலதெல்லாம் வந்து நான் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் கூட வரும் அந்த வார்த்தை. அதோட ரிலேட்டடாக 2-3 இருந்துச்சு. அதனால அடிக்கடி சொல்கிறதுக்கு ஒன்று சிலருக்கு சில வாயில் சில வார்த்தை அப்படி பழக்கமாக வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன். சிலருக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு. கிளைமேக்ஸ் பேசுகிறதா நான் சொல்லுவேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு படத்தில் வசனமே கிடையாது. வாங்க உட்காருங்க போங்க நீ பேசிக்கிடா இவ்வளோதான். ஸோ அதில் வந்து கிளைமேக்ஸ் பேசும்போது 5-20 பயங்கர நெருக்கடியில் தான் அந்த விஷயத்தை நாங்கள் ஷூட் பண்ணோம். ஒரு 3 to 4 நிமிஷத்தில் அந்த சிங்கிள் டேக்கில் அந்த ஷாட் முடிஞ்சிருச்சு. வெகுஜன மக்களுக்காக எடுத்த படம் தான் சார். அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பாக. இதுக்கு அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால அதுக்கும் வந்து அனுப்பணும் அப்படின்றது அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான். அதாவது அந்த கேட்டகரின்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை வந்து ஆர்ட்டோட டெஃபினிஷனை நம்மளா டிஃபைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ படம் போய் ரீச் ஆகுது, மக்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு, இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு, இந்த படம் வந்து கமர்ஷியல் படம், இந்த படம் வந்து அறிவுள்ள படம், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபினிஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி, நடிக்கிறவங்களும் சரி, டைரக்டரும் சரி நாங்கள் பார்க்கறது இல்லை. பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபிள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார். இதை வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க. இப்போ there is a new trend, I'm sure you'll be aware of it. The more you go rooted, it's called more international. We are getting back to that level. International standards இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்ஸில் ரன் பண்ணுற ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்க, உங்களோட கல்ச்சருக்குள்ளே எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்களோ அவ்வளோ இன்டர்நேஷ்னலாக அது போயிட்டு இருக்கு. ஸோ அதோட துவக்கமாக தான் இந்த படம் அவங்க வந்து they've gone rooted. Most of the questions which are very relatable to asking to the sense and sensibilities of the people is very, very, very accepted. இப்போ அவங்க ஏன் வந்து சுருட்டு பிடிக்கிறாங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பு தான். ஆனால் அந்த ஊரில் அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வந்து சுருட்டு பிடிக்கிறது உண்மை, அது தப்புன்னு அங்கே நம்ம யாருமே கேட்கறது இல்லை சார். ஆனால் அதே நம்ம ரியாலிட்டியில் பிரதிபலிக்கும் போது தான் இது வெகுஜன மக்களுக்கு போகுன்ற போது இது ஒரு கேள்வியாக வருது. ஸோ முழுக்க முழுக்க இதை வந்து ரூட்டடாக இன்டர்நேஷ்னலாக எடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தில் அவங்க ஒரு நேர்மையான முயற்சி பண்ணி அதை எவ்வளோ 100% நியாயமாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. இல்லை சார், அந்த அவார்டு அந்த டெஃபினிஷனே எனக்கு வருத்தமாக இருக்கும் சார். அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் அதை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் தவிர வேற வந்து இதை சொல்லணும். ஏன்னா எந்த படங்களுமே அவார்டு வாங்கணுன்றதுக்காக பண்ணுறது இல்லை, எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலாக பண்ணணும் இல்லை வெகுஜனங்க மக்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறது இல்லை. நான் பேசின வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசி முயற்சி பண்ணியிருக்கேன் 95%. எனக்கு ரொம்ப ஒப்புதல் இல்லாதது நான் பேசாமல் கூட இருந்திருக்கேன். அதுக்கு பதிலாக ஊர் மக்கள்கிட்ட கேட்டு நானே வந்து 5-6 கெட்ட வார்த்தை ரெக்கார்ட் பண்ணிலாம் வாங்கிக்கிட்டு அதில் அர்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பாதி வார்த்தைக்கு அர்த்தம் புரியலை தான். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அர்த்தம் தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மோசமான வார்த்தைகள் கம்மியாக யூஸ் பண்ண தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் விஷயம்.
ஒரு நிமிஷம் சார், அவருக்கு பதில் சொல்லிடுறேன். அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மேட்டரில் இன்னொன்று என்னென்னா சார், ஸ்லீவ்லெஸ்ன்றது ப்ளவுஸாக தான் சார் கணக்கு. ப்ளவுஸ் இல்லாததுன்றது வேற, ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவாக ப்ளவுஸாக கணக்கு. ஏன்னா இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் ப்ளவுஸ் கொடுக்கும்போது ஃபுல்லாக கழுத்து மூடி கை நீளமாக ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வயசு அதிகம், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன பொண்ணுன்னா ஓகே, இப்படி இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியாலாம் நம்ம கல்ச்சரில் அப்படி தான் யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீன் படத்தில் வரல, அவங்க கலர் சட்டை போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஷூட் பண்ணோம், ஏன் நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னுவாங்க, வெள்ளையே போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள. ஸோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த வயசு அப்படின்றது ப்ளவுஸ் போட்டாலும் வயசுக்கு ஏற்ற மாதிரி இரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. இளையராஜா சாரோட நிறையா பாட்டுகள் நாங்கள் பண்ண நிறையா படங்களில் வந்திருக்கு சார். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்ததில்லை. ஏன்னா அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணோமோ பார்த்து பேசி அதுதான் நடந்திருக்கு. ஸோ இது அந்த மாதிரி ரீசனிங்லாம் எதுவுமே கிடையாது சார். டைரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த கேள்வி எனக்கு அங்கேருந்து வரல, நானும் இந்த கேள்வியை கேட்கல. ஆக்சுவலி ரியாலிட்டி பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபேஸுன்றது வந்து தேவைப்படுது எந்த ஒரு படமாக இருந்தாலுமே. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து தியேட்டரில் படம் பார்க்குறதுக்கு ஒரு ரீசனிங் தேவைப்படுது. ஏன்னா இன்க்ளூடிங் த காஸ்ட் விச் இஸ் இன்கர்ட் ஃபார் ஃபேமிலி டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். பட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சின்ன படங்களும் நிறையா வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு சார். ஆக்சுவலாக அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில தான் நாங்கள் இந்த படத்துக்குள்ள வந்திருக்கோம். எங்களுக்குமே இது புது முயற்சி. இந்த படம் முடிஞ்ச பிறகு தான் நானே இதில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீ கேட்குற கேள்விக்கு என்னன்றதை ரெடி பண்ண முடியும் சார். பட் வி ஆர் ஆல் பிலீவிங் தட் தி ஃபிலிம் வில் டூ ஜஸ்டிஸ் டு வாட் இஸ் பீன் கிரியேட்டட். அது ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நீங்கள் நம்ம இருக்கிற வணிகம் வந்து அந்த படம் சார்ந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு அழகான படமாக தான் பார்க்குறோம். இந்த சின்ன படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறோம். அது த்ரூ த தியேட்டர், த்ரூ ஓடிடி, த்ரூ சேட்டலைட் எல்லா சேனல்ஸ் மூலமாகவும் நடக்கும்னு நம்புகிறோம்.